ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, 6 முகம் கொண்ட முருகப்பெருமான் 6 படை வீட்லேயும் ஆட்சி செஞ்சிட்ருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் 3ஆம் படை வீடு எது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கொஸ்டின் இருக்குங்க. முருகனுக்கு 3ஆம் படை வீடு பழனிமலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே நினச்சிட்ருக்கோம். ஆமாங்க, பழனிமலை தான். பட் ஆனால் பழனி தான். பழனியில் கீழே இருக்க திரு ஆவினன்குடி அப்படிங்கிற ஒரு இடத்த தாங்க முருகனுடைய 3ஆம் படை வீடுன்னு சொல்கிறாங்கங்க. இது வாய் பேச்சுக்கு மட்டும் சொல்லலைங்க. முன்னொரு காலத்தில் இருக்கும் பார்த்தீங்களா, திருமுருகாற்றுப்படை, அருணகிரிநாதர் பாடினது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா புத்தகங்களில் திரு ஆவினன்குடியை தான் முருகனுடைய 3ஆம் படை வீடு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்கங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, திருமுருகாற்றுப்படையை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். திருமுருகாற்றுப்படையில் 3ஆம் படை வீடு அப்படின்னு சொல்லிட்டு திரு ஆவினன்குடி அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருப்பாங்க. இருங்க, நான் ரீட் பண்ணுறேன். நம்மளுடைய திருமுருகாற்றுப்படையில் முருகனுடைய 3ஆம் படையை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, திரு வாவினன்குடி, அதுவும் திரு ஆவினன்குடின்னு கொடுக்கலங்க, திரு வாவினன்குடி அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. இதில் முனிவர்கள் எல்லாருமே இதைத்தான் ஒரு இதாக சொல்லியிருக்காங்க. முருகனுடைய 3ஆம் படை வீடு அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள் எதையும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு 3ஆம் படை உருவான கதைன்னு சொல்லணும்னா, தேவி பார்வதி தேவி கிட்டேயும் சிவபெருமான்கிட்டையும் மாம்பழம் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக கோவிச்சுக்கிட்டு வந்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முருகப்பெருமான் சின்ன குழந்தை வடிவில் தான் இருந்திருக்காரு. ஆனால் மேலே இருக்க முருகன் பழனிமலையில் இருக்குது ராஜ அலங்காரம் கொண்ட முருகன், அப்படி தானே. ஆனால் முருகன் கோவிச்சுட்டு வந்தது சின்ன குழந்தையாக இருக்கும்போது வந்தது, அதுவும் ஆண்டி கோலத்தில் வந்திருக்காரு. ஸோ முருகன் திருவாவினன்குடியில் சின்ன குழந்தை ரூபத்தில் தான் காட்சி கொடுக்குறாரு. ஸோ அப்படிங்கிறப்போ முருகனுடைய 3ஆம் படை வீடுன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற திருவாவினன்குடி முருகன் கோயிலை தாங்க சொல்கிறாங்க. இன்னொன்று, இதனோட புராணங்கள்னு சொல்லிட்டு போனால், இங்கே முருகப்பெருமான் மட்டும் இல்லை, சூரியன், லட்சுமி, காமதேனு, அக்னிதேவன் எல்லாருமே முருகனை வழிபட்ட இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திரு அப்படின்னா லட்சுமியையும், ஆ அப்படின்னா காமதேனுவையும், வின் அப்படின்னா சூரியனையும், குடி அப்படின்னா அக்னி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சேர்த்து திரு ஆவினன்குடி அப்படிங்கிற ஒரு பெயரை பெற்றுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே குழந்தை வேலாயுத சுவாமி தாங்க காட்சி கொடுத்துட்ருக்காரு, அதுவும் மயில் மீது அமர்ந்து. அதுக்கப்புறம் இங்கே குழந்தைங்கள் எல்லாம் போய் வழிபட்டாங்கன்னா ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த முருகன் கோவில் இப்போ வரைக்கும் ரொம்பவே பிரசித்தி பெற்று இருக்குதுங்க. முருகன் சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது பழனி முருகன் கோவில் தான். கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்க்கக்கூடிய ஒரு கோவிலுங்க. இதுபோல் முருகனுடைய வரலாறுகளோ, முருகனுடைய வேறு கோவில்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளோட சேனலில் எல்லா முருகன் கோயிலுடைய வரலாறுகளையும் போட்டுட்ருக்கோம் ஷார்ட்ஸில். கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் மென்மேலும் வளர்ந்து வரலாம். This video sponsored by BuyMote. The BuyMote e-shopping application is one of the online shopping app. இந்த ஆப்போட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்பில் நிறையா சமையலுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் வாங்குறத விட இங்கே எல்லாமே ரேட்டு கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காங்க.